சின்ன சின்ன விஷயங்கள் மாத்தும்போது கண்டிப்பா வாழ்க்கை முறை மாறும். இன்னைக்கு 25வது டாபிக், அதாவது லாஸ்ட் டாபிக். அதாவது நம்முடைய மகிழ்ச்சிக்கு நாம மட்டும் தாங்க காரணம். நம்முடைய துன்பத்திற்கும் நாம தான் காரணம். அப்படின்ற மாரி கடைசி டாபிக். ஏன்னா, உங்களுடைய மகிழ்ச்சிக்கு, துன்பத்திற்கும் எத்தன பேரு காரணமா இருப்பாங்க? இல்ல எத்தன பேர் நம்மள வந்து துன்பப்படுத்திட்டாங்க? எத்தன பேர் நம்மள காயப்படுத்திட்டாங்க? அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளார கேள்வி எழுச்சுன்னா, அந்த கேள்வி தப்பான எண்ணம். ஏன்னா, அப்படி அந்த நம்மள துன்பப்படுத்துறதுக்கோ, இல்ல காயப்படுத்துறதுக்கோ, இல்ல ஏதோ ஒரு விதத்துல நம்மள கஷ்டப்படுத்துறதுக்கோ, அதுக்கான வாய்ப்ப குடுக்குறது யாருன்னா, நம்பள மீறி கண்டிப்பா அந்த வாய்ப்ப அவங்களுக்கு நம்ம குடுக்க மாட்டோம். ஏன்னா, அப்படி குடுக்கும்போது அந்த வாய்ப்ப அவங்க பயன்படுத்திப்பாங்க. அதனால வந்து அவங்க தெரிஞ்சு படுத்துறாங்களோ, தெரியாம படுத்துறாங்களோ அப்புறமேட்டு விஷயம். ஆனா அதுக்கான வாய்ப்ப நாம குடுக்குறோம். ஏன்னா ஒரு நெருங்கி பழகும்போது நம்முடைய ரகசியங்கள் சொல்லுவோம், நம்முடைய கஷ்ட சுகங்கள சொல்லுவோம், நம்மள பத்தி சொல்லுவோம் ஏதாவது. அத பயன்படுத்தி நமக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஹெல்ப் பண்ணும்போது, ஒரு காசு, பணம் இல்ல அத விட ஏதாவது ஒரு ஒரு பொருளாவோ அப்படி ஹெல்ப் பண்ணும்போது, நமக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம அவங்ககிட்ட நம்பிக்கைய குடுப்போம். நம்மள பத்தி தெரிஞ்சுப்பாங்க, நம்ம குடுப்பாங்க, நமக்கு குடுக்க மாட்டாங்க. நமக்கு ஏதோ ஒரு பொருள் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். இது எல்லாமே நமக்கு தெரியாமல்லாம் அவங்களுக்கு தெரியாமல்லாம் நம்மகிட்ட அது நடக்காதுங்க. ஏன்னா, அத நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு ஏதோ ஒரு ரீசன்னால பண்ண முடியாம போயிடும். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அந்த அந்த இடத்துல ஒரு ஒரு கஷ்டத்தவோ, ஒரு துன்பத்தவோ நம்ம எடுத்துக்கிறோம். அது எப்படி ஆகுதுன்னா, கண்டிப்பா அது நாம தான் காரணம். ஏன்னா, அதுக்கான சூழ்நிலைய நம்ம அங்க ஏற்படுத்தி குடுத்துடுறோம். ஏற்படுத்திட்டு நமக்கு அவங்க பண்ணுவாங்க, செய்வாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பா இது வந்து ரொம்ப இந்த மாரி விஷயங்கள்லாம் நம்முடைய மகிழ்ச்சிக்கு தடையா இருக்கிறதுக்கு காரணமே நம்ம மட்டும் தாங்க. நம்மள மீறி எந்த ஒரு சந்தோஷமும், ஆ கஷ்டமும் வந்துற போறதில்லைங்க. கண்டிப்பா எந்த இடத்துல எப்படி அப்ளை பண்ணணுமோ, அத அப்ளை பண்ணி அந்த இடத்துக்கு நம்ம விட்டு வெளியேறிடணும். ஏன்னா, நல்லா இல்லன்னா வெட்டி வெளியேறிடணும். நல்லா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அந்த இடத்துல சர்வே பண்ணணும். இல்லன்னா, கண்டிப்பா அந்த இடத்துல பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குங்க. 25 விஷயம் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணி வாழ்க்கைக்கு தேவையான அந்த எல்லா விஷயத்தையும் பயன்படுத்துங்க. எந்த இடத்துல எந்த விஷயத்த அப்ளை பண்ணா வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்றது கண்டிப்பா இந்த இந்த விஷயங்கள அப்ளை பண்ணவே போதுமானதுங்க. நான் நெறைய இடத்துல கேட்டு தெரிஞ்சிருக்கேன், படிச்சிருக்கேன். நானே என்னுடைய வாழ்க்கையிலிருந்து பல விஷயங்கள் எடுத்து போட்டுருக்கேன். இதெல்லாம் வந்து கண்டிப்பா நமக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு அ பிரச்சனைகள அவாய்ட் பண்ணி நம்ம எப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மனிதர்களா எப்படி இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். அப்படி பை சான்ஸ் ஏதாவது இருந்தா நீங்களுமே மெசேஜ் பண்ணுங்க. பார்க்கலாம் என்ன ஏதுன்ட்டு. தப்பா இருந்தா சொல்லுங்க, திருத்திக்கலாம். கண்டிப்பா எல்லாருமே வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்கள் மாத்தும்போது தாங்க அடுத்த கட்டத்துக்கு போ முடியும். எல்லாருமே அத பயன்படுத்திக்காங்க. பயன்படுத்தி நல்ல நிலைமைக்கு போறோம். எல்லாருமே நல்லா இருக்கணும் தானே எல்லாருடைய வாழ்க்கையில அதுதானே எதிர்பார்க்கிறோம். நல்லா இருந்தா மட்டும் தானே வாழ்க்கை அந்த ஒரு நமக்கு அந்த மீன்ஸ் அந்த பீஸ் அப்படின்னு சொல்ற அந்த அமைதி, நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், எனக்கு பிரச்சனை இல்ல அப்படின்றது தானே வாழ்றது நம்ம. அந்த மாரி கண்டிப்பா நாமளும் இருப்போம். கண்டிப்பா சின்ன சின்ன விஷயங்கள் மாத்துங்க. நம்மள மீறி நம்மள யாருமே காயப்படுத்த முடியாது. யாருமே சந்தோஷப்படுத்தவும் முடியாது. நாம குடுக்குற இடம் தான் எல்லாத்துக்குமே. கண்டிப்பா நம்மள மாத்திக்கினா ஒவ்வொருத்தரும் மாத்தும்போது கண்டிப்பா பிரச்சனை ஒவ்வொருத்தரும் இல்லாம வாழ முடியும். கண்டிப்பா எல்லாருமே அ சின்ன சின்ன விஷயங்கள் மாத்துங்க. ஒவ்வொருத்தருக்கு குறை, கிற என்னென்ன இருக்கா? தப்பான விஷயங்கள் மாத்திக்கோங்க. நல்ல விஷயங்களா இருந்தா எல்லாருக்குமே சொல்லிக் குடுங்க. கண்டிப்பா இன்னொரு வீடியோல நல்ல வீடியோ போடுறேன். கண்டிப்பா எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தப்பா இருந்தா சொல்லுங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.